ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 அட்லாண்டாவில் வெளியான அவர் லிட்டில் சீக்ரெட் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தா சின்ன வயசுலேருந்து ஹீரோ மற்றும் ஹீரோயின் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. போக போக லவராக மாறிடுவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா ஃபாரின் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அதனால் அவங்க ஒரு உறுதியோடு இருப்பாங்க, கண்டிப்பாக நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிறேன்ற மாரி. அது பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல, என்னை விட்டுட்டு போகிறேன்ற மாதிரிலாம் ஒரு பார்ட்டியில் சொல்லி ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகிடும். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கதைக்களம் மூவ் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. ரெண்டு பேரும் வேறு கப்புள்ஸ் கூட இருக்காங்க. ஒரு சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அப்போ அவங்க வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணும் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுற பையனும் ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி தான். ரெண்டு பேருக்குமே தெரியாமல் இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டுக்கு அவங்க போக சொல்ல தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது. அப்போ ரெண்டு பேருமே மீட் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணோம் அப்படின்றத இவங்களுக்கு தெரிய வேணாம், நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு சில ப்ராப்ளம் ஆகுன்னு ரெண்டு பேருமே மறைச்சிட்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி ட்ராமா நடந்துச்சு, கடைசியாக அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்தாங்களா, இதான் மொத்த கதையை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு லவ் படனே சொல்லலாம், ரொமான்டிக் சொல்லுமே ஒரு லவ் படனே சொல்லலாம். ஏன்னா முழுக்க ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட சீன்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு 2-3 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பான், ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த மாதிரி நல்லா கொண்டு போயிருந்தாங்க. மேரி கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்டது ஒரு லவ்வாக கொண்டு போயிருக்காங்க. நடுவில் நல்ல காமெடிஸ் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி தான். அந்தளவுக்கு கதைக்களம் இல்லைனாலும் உங்களுக்கு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தா வாட்சபிளான மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நடுவில் பார்த்தா அவங்களுக்குள்ளே இருக்க பழைய மெமரிஸ் சேரும். அதனால் கடைசியாக சேர்ந்தாங்களா இல்லையான்றதுலாம் ஆல்மோஸ்ட் நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவீங்க. ஒரு எக்ஸ்லவர் இந்த மாதிரி நீங்கள் போக போக உங்களுக்கே தெரிய வந்துடும். கடைசியாக அந்த எக்ஸ்லவருக்குள்ளே என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டாக இருக்க லவருக்குலாம் என்ன மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, அவங்களுக்கு என்ன அஃபேர் இருக்குது, அதை பற்றி நல்லா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு படத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணி பாருங்கள். லவ் மூவிஸ் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் போராக தான் போகும். போர்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க, அந்தளவுக்கு போர்லாம் இல்லைங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஓரளவுக்கு லவ் மூவி தான் சொல்லலாம். நடுவில் கண்டிப்பாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் மொக்கையாக முடிச்சிருப்பாங்க. இதான் உங்களுக்கான மொத்த ரிவ்யூ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.